அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். கண்ணியமிக்க இஸ்லாமிய நல்லடியார்களே, பல்லாக்கு தொலைக்காட்சியின் மூலமாக புனிதமிக்க இந்த ரமலானில் பல்வேறு செய்திகளை நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிறோம். அல்லாஹ்வினுடைய அருளால் இன்றைய சிந்தனையில் பத்ரு சுஹதாக்களை பற்றியும் பத்ரு போர்க்களத்தின் நிகழ்வுகளை பற்றியும் உங்களுக்கு தெரிவிப்பதற்காக வேண்டி இன்றைய உரையை நாம் அமைத்திருக்கிறோம். ஒரு பெரும் ராஜ்யத்தினுடைய தலைவராக வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட சண்டை அல்ல. இந்த சண்டை சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் ஆனது. அதனால்தான் இந்த சண்டை நடந்த இந்த நாளை குறித்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யௌமுல் ஃபுர்கான் என்று அல்லாஹ் சொல்கிறான். சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடைப்பட்டிருக்கிற ஒரு நாள், ரெண்டும் தெளிவடைந்த ஒரு நாள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லித் தருகிறான். எனவே இந்த பத்ருனுடைய நோக்கமே இஸ்லாம் வெற்றி பெற வேண்டும், முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும், முஸ்லிம்களுக்கு இனி மக்காவினுடைய காஃபிர்கள் தரப்பிலிருந்து எந்த தொல்லையும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக நடத்தப்பட்ட யுத்தம்தான் இந்த பத்ரு போர். இந்த பத்ரு போரில் அவர்கள் நினைத்தது போல மக்காவின் பெரும் தலைவர்கள் எல்லாம் மாய்ந்து போனார்கள், மடிந்து போனார்கள் என்பது வரலாறு. அபூஜஹல் இறந்து போனான், உத்துபா இறந்து போனான், ஷைபா இறந்து போனான், அவனுடைய தம்பி வலீது இறந்து போனான். எல்லோருமே பெரும் தலைவர்களாக மக்காவாசிகள். இவர்கள்தான் கூடி கூடி பேசுவார்கள், இவர்கள்தான் சதித்திட்டம் தீட்டுவார்கள், அடுத்து என்ன செய்வது என்று மக்களுக்கு இவர்கள்தான் சொல்லுவார்கள். எல்லாத்தையும் சொல்லி மக்களை ஒரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஒரு காழ்ப்புணர்வை ஏற்படுத்தி, ஒரு வெறியை ஏற்படுத்தி அவர்களை அண்டவிடாமல் செய்தவர்கள் இந்த பெரும் தலைவர்கள் தான். இவர்கள் பத்ரு களத்திலே மடிந்து போனார்கள். அல்லாஹு தஆலா இவர்களை மடிய வைத்தான் என்பதுதான் பத்ரு களத்தினுடைய வரலாறு. பெருமானாரின் துவா அல்லாஹ் கபூல் செய்தான். இந்த கூட்டத்தார்களை அல்லாஹ் சிறு கூட்டத்தை வெற்றி பெற செய்தான். அல்லாஹ்வினுடைய திட்டம் இருக்கிறதே ஒரு அழகான திட்டமிடல். சஹாபிகளுக்கு எதிரி தரப்பில் இருக்கிறவர்களை குறைவாக காட்டினான். சஹாபிகளுக்கு எதிரி தரப்பில் இருக்கிறவர்களை மிக குறைவாக காட்டினான். அப்போ அவங்களுக்கு ஒரு பலம் வந்துச்சு, மனசில் ஒரு தைரியம் இருந்துச்சு. நம்மளோட கம்மியாக தானே இருக்கிறாங்க, குறைவாக தானே இருக்கிறாங்க. ஏன்னா எண்ணிக்கை தெரியாது, எவ்வளோ பேர் வந்திருக்கிறார் என்பது சஹாபிகளுக்கு யாருக்குமே தெரியாது. குறைந்த நபர்கள் தான் இருக்கிறார்கள் என்று இவர்கள் நினைத்து கொண்டார்கள். எதிரிகளுக்கு அல்லாஹ் எப்படி காட்டினா? சஹாபிகள் குறைந்த நபர்கள் தான் என்று காட்டினான். நம்ம யோசிக்கணும், இவங்களுக்கு குறைச்சி காட்டுறதுங்கிறது நியாயமான விஷயம். இவங்க தைரியமா களத்தில் நிற்கிறதுக்கு அவர்களுக்கு ஏன் குறைத்து காட்ட வேண்டும்? அவங்க தான் 1000 பேர் இருக்கிறார்களே, ஏன் இவர்களுடைய எண்ணிக்கையை எதிரிகளுக்கு குறைத்து காட்ட வேண்டும்? அல்லாஹ் ஒரு பிரம்மாண்டமான எண்ணிக்கை அல்லவா காட்டியிருக்க வேண்டும், எதிரிகளுக்கு அச்சத்தை அல்லவா ஏற்படுத்தி இருக்க வேண்டும். அப்படின்னா அல்லாஹு தஆலா அந்த இடத்தில் அவருடைய சூழ்ச்சி அல்லாஹ் வெளிப்படுத்துகிறார். சஹாபிகளுக்கு தைரியம் தந்தான், எதிரிகளுக்கு ஒரு பொடுபோக்குத்தனத்தை கொடுத்தான். எதிரி என்ன நினைச்சாங்க? இதுக்கெல்லாம் ரொம்ப மெனக்கெடணும், பயிற்சி பண்ணணும்னு அவசியமே இல்லை, அவங்க ரொம்ப கூட்டம் கம்மியான கூட்டம், நம்ம ரொம்ப சிம்பிளாக அவங்கள அடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு இவர்கள் நிம்மதியாக உறங்கினார்கள். அவர்கள் பொழுதுபோக்கு நிகழ்வுகளில் கலந்து கொண்டார்கள், ஆடி பாடி மகிழ்ந்தார்கள், மதுவை குடித்தார்கள். இப்படி அவர்களுடைய இரவு களியாட்டங்களால் அது நடந்தது. அப்போ அவங்களுக்கு ஒரு பொடுபோக்குத்தனத்தை கொடுத்து அவங்கள்ட்ட ஒரு மன வலிமையை அவங்களுக்கு குறைச்சு அல்லாஹ் ஒரு சாதாரணமாக காட்டி களத்தில் நிற்க வச்சான். அல்லாஹு தாலா இதை சூழ்ச்சி செய்தான். ஆனால் யுத்தம் நடக்கிற பொழுது சாறை சாறையாக அல்லாஹ் மலக்குமார்களை அனுப்பி வைத்தான். ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நான் 1000 வானவர்களை உங்களுக்கு உதவியாக அனுப்பி வைத்தேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு இடத்தில் 2000 என்று சொல்லுகிறான், இன்னொரு இடத்தில் 5000 என்று சொல்லுகிறார். ஆனால் எத்தனை என்பது அல்லாஹ்விற்கு தெரியும். சாறை சாறையாக வந்தார்கள்,
யுத்தம் நடக்கிற பொழுது அவ்வளவு பேரும் அந்த தலைப்பாகையோடு வானத்திலிருந்து இறங்கி வந்து யுத்தத்திலே கலந்து கொண்டார்கள். அபூஜஹல் இருக்கிறானே, யுத்தத்தில் ஒரு தீவிரமாக அவன் களமாடி கொண்டிருக்கிற பொழுது அபூஜஹலுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் அபூஜஹலை உசுப்பேத்தி கொண்டே இருந்தார். அபூஜஹலை உசுப்பேத்திட்டே இருந்தார், விட்டுறாத, இதுதான் நல்ல தருணம், இந்த தருணத்தை விட்டுவிட்டால் முகம்மதையும் முகம்மதை சார்ந்தவர்களையும் அழிக்க முடியாது, அதனால் விட்டு விடாதே என்று உசுப்பேத்தி கொண்டே இருந்தார். யாருன்னா இப்லீஸ் ஒரு நபருக்குள்ளாக புகுந்து அபூஜஹலுக்கு அந்த வேகத்தை கொடுத்து கொண்டே இருந்தான். யுத்தம் நடக்க ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்தில் அந்த ஷைத்தான் இருக்கிறானே திரும்ப வேகமாக ஓட ஆரம்பித்தான். அபூஜஹல் அவன் கையை பிடித்து கொண்டான். என்னோடு இருப்பாய் என்று சொன்னாயே, யுத்தத்தை வேகமாக நடத்து என்று சொன்னாயே, இப்ப நீ வேகமா திரும்பி ஓடுறேன்னு கேட்கும் பொழுது அபூஜஹலிடத்தில் இப்லீஸ் சொன்ன வார்த்தை, நான் பார்த்ததை நீ பார்த்திருந்தால் நீயும் இந்த இடத்தில் இருக்க மாட்டாய், விரண்டோடி விடுவாய் என்று அபூஜஹலிடத்திலே இப்லீஸ் சொன்ன வார்த்தை வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காரணம், மலக்குமார்களை ஷைத்தான் பார்க்க முடியும், மனிதர்களால் பார்க்க முடியாது. அல்லாஹ் அவ்வளவு மலக்குமார்களை அனுப்பி வைத்து, வானவர்களை அனுப்பி வைத்து அல்லாஹு இந்த யுத்தத்தை பெரும் வெற்றி கொடுத்தான். அதற்கு காரணம் அல்லாஹு பெருமானாருக்கான சந்தோஷத்தை தருவதும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய தொல்லைகளை இல்லாமல் ஆக்குவதும் இஸ்லாத்திற்கான வெற்றியாக இதை உருவாக்குவதும் தான் பெரும் நோக்கமாக இருந்தது. அதனால்தான் இந்த யுத்தம் இப்படி நடைபெற்றது என்பது நாம் விளங்கிக் கொள்ள